இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருப்பதி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் வைப்பதன் காரணம் என்ன தெரியுமா? மெய் சிலிர்க்கவிருக்கும் அந்த காரணத்தை பத்தி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். திருவரங்க பெருமானின் கைங்கரியத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட ஸ்ரீ ராமானுஜருக்கு நீண்ட காலமாகவே ஒரு குறை இருந்து வந்தது. வேங்கடமுடையானுக்கு ஒரு நந்தவனமும் தபோவனமும் அமைக்க முடியவில்லையே என்பதுதான் அவருடைய ஆதங்கம். ராமானுஜர் ஒரு நாள் தமது சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது, உங்களில் எவர் வேங்கடவனின் கைங்கரியத்துக்கு அணிதினமும் மாலை தயாரித்து வரும் வேலையை எடுத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என கேட்டார். எவரும் வாய் திறக்கவில்லை. குருவின் மனக்குறையை போக்குபவர் உங்களில் எவரும் இல்லையா என்ற மறுபடியும் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அப்போது ஒற்றை ஆளாக எழுந்து நின்றார் ஆனந்தாழ்வானை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து திருமலைக்கு அனுப்பி வைத்தார். 7 மலை ஆண்டவனுக்கு திருமாலை சேவை செய்யும் பேரு தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியோடு தனது மனைவியுடன் அவரும் திருமலைக்கு வந்து சேர்ந்தார். முன்னதாகவே அங்கே வந்து சேர்ந்திருந்த ராமானுஜரின் தாய் மாமனான திருமலை நம்பி அவரை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்தார். ஆனந்தாழ்வா, உனக்கு குடிசை போட்டு தருகிறேன், மேலும் நந்தவனம் அமைக்கவும் ஏற்பாடு செய்கிறேன். ஆனந்தாழ்வார் நந்தவனம் அமைக்க மண் வெட்டியால் வெட்டி நிலத்தை பயன்படுத்தி பூச்செடிகளை நட்டார். அந்த நந்தவனத்துக்கு தமது குருநாதரின் திருப்பெயரையே நிலைக்கும்படி ராமானுஜ நந்தவனம் என்று பெயரும் வைத்தார். இப்போதும் அந்த நந்தவனம் அந்த பெயரிலேயே அழைக்கப்படுகின்றது. கோடை காலத்தில் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார். குளம் உருவாக்கும் பணியில் மனைவியும் சேர்ந்து கொண்டார். மண்ணை ஒரு புறம் இருந்து மறுபக்கம் கொண்டு சென்று மனைவி கொட்டிவிட்டு வந்தார். அப்போது அவர் கருவுற்று இருந்தார். ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதை பார்த்த ஒரு சிறுவன் அவருக்கு தானும் உதவுவதாக கூறினான். தனக்கு கூலி எதுவும் வேண்டாம் என்று சிறுவன் கூறியும்